a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். இன்று சரைவடி போல் நமக்கு வெடிக்க இருக்கக்கூடிய நமது ஜோதிட திலகம் சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஐயாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு குட்டி கதை இருக்குது. எப்பவுமே எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ராமாயணம் என்பது கதைகளால் சொல்லப்பட்டவை அல்ல, கதையின் வடிவத்தில் கட்டுக்கட்டாக சொல்லப்பட்டது. ராமாயணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கட்டுக்கதைன்னு பேர். அதுக்கு கட்டி கட்டி வைக்கக்கூடிய கதைகளுக்கு கட்டுக்கதைன்னு பேர். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்கிறது தான் ராமாயணம் அப்படின்ற காலப்போக்கில் யாரோ சொன்ன வார்த்தை மறுபடியும் என்ன பண்ண ரிப்பீட் ஆகிட்டே இருக்கான். நான் மலேசியா போனேன். மலேசியாவில் தீபத்தை போடுங்கள்ன்றாங்க. நான் என்ன பண்ணேன், தீபத்தை கையில் வச்சுருக்கேன், நான் ஏன் போடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தீபத்தை ஏற்றுங்கன்னு தானே சொல்லணும், நீங்கள் ஏன் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் பேச்சு வழக்கில் எல்லாம் அப்படி தான். அப்போ மலேசியா மொத்தமும் எல்லா கோயில்லையுமே தீபத்தை போடுங்க தீபத்தை போடுங்க தான் ஜோசியம் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த கோயிலில் அந்த வார்த்தை தடுமாறி போச்சு. தீபத்தை இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணால் தீபத்தை கொளுத்துங்க அப்படின்றாங்க, தீபத்தை கொளுத்துப்பா அப்படின்றாங்க. அப்போது வார்த்தை என்பது முகம் காட்டும் கண்ணாடி. நம்ம எப்படிப்பட்டவங்க நம்மளை என்ன பண்ணணும் நம்ம காமிச்சுக்கிறோம். ஐயா பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னா, எல்லாரிடம் பணிஞ்சு போகக்கூடிய குணம். ஒரு மனிதனுக்கு தேவையான குணம் பணிவாக பேசுவது, நிதானமாக பேசுவது, பதட்டமில்லாத பேசுவது. அப்படி பதட்டமே இல்லாமல் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எளிமையாக பாமரக்கள் கூட அந்த விளக்கங்கள் புரிகிற மாதிரி விளக்கங்கள் சொல்வார். எல்லாரிடம் போவாங்க, எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவார். அவருக்கு யாருக்கிட்ட என்ன விஷயம் தெரியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்படியும் ஒரு நல்ல ஆத்மா. ஸோ அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாத்தூர், நாம் இருக்கிறது பரமத்திவேலூர். ஸோ அங்கேருந்து இங்கே வரணும், வந்து நம்மளோட எப்பவும் இணைஞ்சு இருக்கணுன்ற ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குது. அந்த மனதை எப்போதும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். சபையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோட ஆசனங்களுக்கும், இந்த திருச்சபையில் அமர்ந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோடர் ஆசிரியர்களுக்கும், மற்றும் வெகு தொலைவில் எங்களை கண்டுகளித்து கொண்டிருக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் சோழ நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரைக்குள் வருகிறேன். இப்போ டைம் என்ன இருக்குங்கிறீங்க? 11 ரைட். அதாவது 11 இன்றைக்கி என்ன சொன்னாங்க ஐயா, திதிகளை மையமாக வச்சு சொன்னாங்க. ஒரு திதிகளை ஆரம்பிச்சுட்டு நம்ம உள்ளே போகலான்னு ஒரு அபிப்பிராயம். அதாவது இருப்பவனுக்கு மதி, இல்லாதவனுக்கு திதி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நினைக்கிறீங்கன்னா, இப்போ திதிகள் எப்படின்னா முன்னோர்களை நினைவுபடுத்தக்கூடியது தான் திதி நினச்சிக்கிடாதீங்க. ஒரு பொண்ணு பிறந்த உடனே ஒரு ருதுவார டயத்தில் வரும்போது, ஒரு பொண்ணு ருதுவான உடனே, ஏன்னா முத நம்ம பேசணும் இல்லையா, குழந்தை செல்வம் தானே மெயின். அந்த பொண்ணு ருதுவான உடனே என்ன பொண்ணு வயசுக்கு வந்துருக்குப்பா, ருதுவாயிருக்கு, இது சரிங்க, தலை தண்ணி ஊற்றுருங்க, என்னைக்கு இது பண்ணலாம் இல்லைப்பா. அதாவது ஒற்றைப்படை திங்கக்கிழமை ஒரு பொண்ணு ருதுவானா புதன்கிழமை தண்ணி ஊற்றுவாங்க, புதன்கிழமை ஒரு பொண்ணு ருதுவானால் வெள்ளிக்கிழமை ஊற்றுவாங்க, 3ஆம் நாளை கணக்கு பண்ணி ஊற்றுவாங்க. இது நாள் கணக்கு. அதே பொண்ணு செவ்வாய்க்கிழமை ருதுவானால் தேதி அடுத்த திங்கக்கிழமை வந்துடும், தள்ளி போயிடும். ஆக ஒற்றைப்படை நாட்களில் தான் ஒரு பொண்ணுக்கு புப்புனித நீராட்டு விழா மாதிரி சாதாரணமாக ஒரு சிறிய சடங்கு வைப்பாங்க. ஏன் அந்த சடங்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பெண்ணு ருதுவாகி மகாலட்சுமி யோகத்தை பெறுகிறாள். சரி, திதி என்ன? எந்த பொண்ணுக்கு அந்த நாட்களில் ருதுவாச்சோ 16வது நாள் அப்படின்னு ஒரு நாள் குறிக்கிறோம். ஒன்றுங்களா இல்லைங்களா? ஒரு பொண்ணு மகாலட்சுமிக்கு நாள் குறிக்கிற நாளே 16வது நாள். ஒரு பொண்ணு குழந்தை ருதுவாயிடுச்சுன்னா அந்த வீட்டில் பெரிய செல்வமே அன்னைக்கு தான் ஆரம்பம். அந்த 16 நாட்கள் ருதுவாகும் பொழுது அவன் கடன் வாங்கியோ என்ன செஞ்சோ ஏது செஞ்சோ வீட்டில் வெள்ளை அடித்தோ அந்த பொண்ணுக்கு ருது ஸ்நானம் பண்ணுவாங்க.
அவள் அப்படி பண்ணுறச்சு தான் அந்த குழந்தைக்கு கும்பத்துலேருந்து தண்ணி எடுத்து தலையை ஊற்றுவாங்க. கும்பத்தோட பாவகம் சனி பாவகம். அப்போ முத ஒரு பொண்ணுக்கு ருதுவான உடனே நாள் குறிக்க திதியத்தான் குறிக்கிறோம். ருது திதி குறிக்கணுன்னா 14 நாத்து சடங்கு வைங்காம்பாங்க. இது ருதுவுக்கு மட்டும் அல்ல. ஒருத்தருடைய சங்கமம் ஆயிட்டார், இன்னொருத்த சங்கமம் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கும் நாள் குறிக்க என்ன சொல்லுவோம், ஒரு 14 நாத்துன்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த திதியில் அவர் இந்த உலகத்தை விட்டு போனாரோ அந்த திதி அங்கே ட்ராவல் ஆகும். ஸோ திதி தோஷம் அதுலேருந்து கொஞ்சம் விலகும். சரிங்க அவருக்கு முடிச்சாச்சு 30 நாத்து சாமி கும்பிடுவோம்பாங்க. எந்த நட்சத்திரத்தில் அவர் இந்த பூலோகத்தை விட்டு போனாரோ அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் ட்ராவல் ஆகும். 30 ரெண்டும் கனெக்ட் ஆகிடுதா? அதனால் 30 நாள் விளக்கு போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ருதுவாயிடுச்சு அப்படின்னா குறுக்க உலக்கைன்னு ஒன்று இருக்கும், உலக்கை போடுவாங்க. அந்த உலக்கையோட பாவகம் என்னன்றீங்க? கருங்காலி மரம். ஐயா உண்மைங்களா இல்லைங்களா? அந்த உலக்கை கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்தை படைச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உண்டான ஏன்னா செவ்வாய் தீட்டுக்கு உண்டான உதிரத்துக்கு உண்டான போக்குகளை குறைக்கும் போது ஒரு பெயின் வரும் இல்லையா, அதோட பாவத்தை குறைக்கும் போது அந்த கருங்காலி மரம் தான் உலக்கைன்னு போடுவாங்க. அதை குறுக்க போட்டோடனே அந்த சாங்கியம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த கருங்காலிக்கு அந்த உலக்கைங்கிற ஒரு கம்பு தான் அவளுக்கு பாதுகாப்பு. அந்த பொண்ணை உட்கார வச்சுருப்பாங்க, மணரை கீழே உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் வேலை வைப்பாங்க. அந்த பொண்ணு தாயமாக என்னமோ விளாண்டுட்டு கிடக்கும். அந்த முத்துக்களை போட்டு இந்த பல்லாங்குழி விளாண்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அவளுக்கு காவல் யார்? ஒரு உதுவான பொண்ணு, தீட்டு பொண்ணு. அந்த தீட்டு பொண்ணுங்க கருங்காலி மரத்தை போடுறாங்க. கருங்காலிக்கு அந்த சக்தி அங்கேயே எரியுது. உண்மையில் என்ன இந்த ஐயாட்ட கூட கேட்டுக்கலாம். உண்மையில இல்லைங்க அங்கே அந்த பாருங்கள் ருதுவான பொண்ணுக்கு கருங்காலி எங்கே வருது பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த பாதுகாப்பு அந்த செவ்வாய் கொடுக்குறாரு. சரி, ஒரு சுவையான திதிக்குள்ளே வந்தாச்சு. அடுத்த திதிகளில் இன்னொரு சுவையான திதியில் பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது, வைபவங்கள் நடக்குன்னா இந்த திதிகளை நம்ம நீக்கிடுறோம். பிரதம திதியை நீக்கிடுறோம், அப்புறம் அஷ்டமி நவமி நீக்கிடுறோம், அமாவாசை நீக்கிடுறோம். சரி, சஷ்டி திதியில் திருமணம் பண்ணலாமா? பாருங்கள், என்ன திதியை பற்றி என்ன பேசணும், முதல்ல அதை வச்சு தான் பேசணும். சஷ்டி திதியில் திருமணம் பண்ணலாமா? இல்லைங்க முகூர்த்தம் இருக்குங்க, முகூர்த்த நாள் இருக்குங்க, குறிக்கலாங்க, நடத்தலாங்க. சஷ்டி திதி சம்ஹார திதி. அந்த நாட்களில் திருமண தம்பதிகள் கூடி திருமண வைபவத்தில் திருமங்கலையும் பூட்டிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். சஷ்டி திதி கருப்பையிலேருந்து உருவாகக்கூடிய ஜனனத்துக்கு உண்டானதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எதிரிகள்கிட்ட பேசுறதுக்கு வச்சு பண்ணலாம். அந்த திதியை அதுக்கு பயன்படுத்தலாம். அந்த சம்ஹார திதியில் பண்ணிடும். சதுர்த்தசி திதி இதில் திருமணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன, பண்ணலைன்னு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணினால் ஒருத்தருக்கு சதுர்த்தசி திதியில் திருமண நட்சத்திரம் இருக்குது, திதி இருக்குது, மண்டபம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சதுர்த்தசி திதியில் பண்ணால் அந்த திதி முடியும் பொழுது இரவுல சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது இன்னொரு திதி ட்ராவல் ஆகும். அமாவாசையோ பௌர்ணமியோ, அமாவாசை வராது, பௌர்ணமி வரும். பௌர்ணமியில் உரிக்கும் போது அந்த அவங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகலன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். ஆக திதிகள்லையும் கவனமாக இருக்கணும். சரி, தேவர திதியில் திருமணம் பண்ணலாமா? பண்ணுங்க, பண்ணலாம், பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அந்த திதிகளில் தேய்வர திதிகளில் சப்தமி திதி வரைக்கும் தான் நீங்கள் திருமணம் பண்ணலாம். சப்தமி திதியை தாண்டியாச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அஷ்டமி திதியிலேருந்து ஆரம்பிக்கும் சந்திரனுடைய வலு முழுமையாக குறைந்துவிடும். இப்போ எல்லாரும் வளர்பிறையில் கல்யாணம் வைக்கிறோம், தேய்வரையில் கல்யாணம் பண்ணுறோம். இந்த நாட்களில் நம்ம பண்ணும் பொழுது அந்த திதி சப்தமி திதிக்கு பிறகு திருமண வைபவங்கள் கூடி வச்சால் அந்த தம்பதிகளுக்கு ஒரு சாத்வீகம் வராது. சரி, இப்போ அடுத்தது கிழமைகளில் எந்த கிழமைகளில் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்க? திங்கள், புதன், வெள்ளி, இந்த மூன்றுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட கிழமைகள். அந்த கிழமைகளில் பண்ணும்போது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். இல்லைங்க முகூர்த்தமே எனக்கு வேலைக்கிழமை தான் வருதுங்க, எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமை தான் செட் ஆகுதுங்க அப்படிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணி வைத்தால் எதையும் சொல்லணும் இல்லையா? நம்ம சௌரியத்துக்கு மண்டபம் கிடச்சிச்சு, சொந்தக்காரங்களுக்கான ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திதி பண்ணுறீங்க. அப்போ அந்த திதிகள்லாம் மறந்துட்டு என்ன செய்கிறோம்? அந்த நாட்களில் கிழமையான ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணும் பொழுது அங்கே சூரியன் எப்பயுமே சூரியனுக்கு கல்யாணம் ஆன பிறகு சூரியனோட லக்னத்தில் சூரியன் இருந்தாலோ
இல்லை சூரியன் சம்பந்தப்பட்ட 7ஆம் இடத்துல இருந்தாலோ அந்த தம்பதிகளோட வாய்ப்புகள் வந்து சண்டையில் மனக்கசப்பான உள்போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணால் திருமணத்துக்கு உகந்தது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன வரும், 30 நாளைக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க, சரி வேலைக்கிழமை கல்யாணம் பண்ணலாமா, வேலைக்கிழமை கல்யாணம் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனால் பண்ணால் அது என்ன இருக்குது, வியாழக்கிழமை திருமணம் பண்ணும் பொழுது அந்த நாட்கள் அமைந்தால் மட்டுமே பாக்கியம், அமையலைன்னால் அடிக்கடி கோயில் சம்பந்தப்பட்ட துறவர வேலைகளுக்கு பணிவிடை வேலைக்கு அவர் ஈடுபடுவார். தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அதோட மார்க்கம் குறையும். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ நட்சத்திரம் வரைக்கும் சொல்லிட்டேன், திதி வரைக்கும் சொல்லிட்டேன். மாதங்களில் நம்ம சேருவோம். மாதங்களில் பெருமா, அதாவது சித்திரை மாதத்தில் திருமண வைபவங்கள் நடந்தால், சித்திரை மாதத்தில் ஒரு பொண்ணு ருதுவானவ, அவள் சித்திரை மாதத்தில் பெண் நடந்தால் அவள் தனி குடித்தனம் போவாள். என்னையா லாஜிக்கில் இருக்க மற்றவங்களாம் இருக்காங்களே அப்படின்னால், அவள் அந்த உள்ளுக்குள்ள குணத்தோடையே அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. நம்ம தனியாக போகணும், தனியாக போகணும், தனியாக போகணும், தனியாகவே போகணும் ஆசைப்பா. ஏன்னா சூரியன் அங்கே உச்சம், அவர் தலைவனாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவார். இன்னொருத்தர பக்கத்தில் அவருடைய மைண்டுக்கு உட்பட்டு நடக்க மாட்டார். அந்த மைண்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, வைகாசி மாதங்களில் திருமணம் வைத்தால், வைகாசி மாதங்களில் திருமணம் வைத்தால் அது என்னையா விசேஷம் அப்படிம்பாங்க. வைகாசியில் அக்னி நட்சத்திர தோஷம் விலகிய பின் திருமணம் வைத்தால் அந்த வீட்டில் மிக விரைவில் இன்னொரு திருமண வாய்ப்பு நடக்கும். அந்த வீட்டில் யாராவது கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னால், இவர் வந்த நேரத்தில், மருமகள் அந்த வீட்டுக்குள் வந்த நேரத்தில் மீண்டும் ஒரு திருமண வாய்ப்பு அந்த குடும்பத்தில் யாருக்காவது நடக்காத இருந்தால் அந்த நபருக்கு நடக்கும். ஆனி மாதத்தில் திருமணம் வைக்கலாமா? வைக்கலாம், வைக்கக்கூடாது. ஏன் வைக்கலாம், ஏன் வைக்கக்கூடாது? ஆணியில் வைப்பவர்களுக்கு என்ன காரணம் என்றால், நடை தளர்ந்து உடை தளர்ந்து மனம் தளர்ந்த ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது ஒரு சுமாராக இருக்கும்னு வைங்களேன், முடியும் அழகாக இருக்காது, ஆடு அழகாக இருக்காது. ஆணி மாதத்தில் திருமண வைபவங்கள் நடத்தி வைத்தால் சிவனான திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ராகுவாக இருந்தாலும் சிவனான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக அந்த மாதிரி உள்ள வைபவங்களுக்கு திருமணத்தை ஆணி மாதத்தில் நடத்தி வைக்கலாம். சரி, ஆடியில் திருமணம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடி மாதத்தில் தெய்வ திருக்கல்யாணங்களை இல்லை தெய்வ சோழிகளை இல்லை தெய்வ கோயில்களில் நடக்கக்கூடிய உபன்யாசங்களில் கேட்டால், கல்யாணமாகாத பெண்களுக்கு ஆடி மாதத்தில் நிறைவு செய்யக்கூடிய 30 நாட்களுக்கு அந்த பெண்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கோயிலுக்கோ போயிட்டு வந்தாங்கனால் திருமண வைபவங்களுக்கு அந்த உண்டான ஒரு சாங்கியம் தொடரும். ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் வந்தால் அதுக்கு முன்னால் அந்த பொண்ணுக்கு கெட்டி ருதுவான பிறகு, ருதுவாரத்துக்கு முன்னாடி தாய் மாமன் தாவணி, பாவடை தாவணி எடுத்து அதை கொடுப்பான். அதை கொடுத்து அந்த கெட்டின உடனே அந்த பொண்ணு ருதுவாகி அந்த ஆவணி மாதம் கல்யாணம் ஆச்சுன்னா தன்னுடைய சொந்தக்கார வீட்டில் தான் அந்த பொண்ணு வாக்கப்பட்டு போகும். ஆவணி மாதத்தில் ஒரு பொண்ணுக்கு அதுக்கு முன்னாடியே, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாவடை தாவணிங்கிற கலாச்சாரம் இப்போ எங்கேயும் கிடையாது. இல்லைங்களா? இல்லைங்களா? பாவடை தாவணி போட்டு கொடுத்தது இந்த மாதிரி கெட்டிக்கோ அப்படின்னு ஒன்று கெட்டி முடிச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செய்வாங்க. இப்போ அந்த சாஸ்திரம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஆவணி மாதத்தில் கூடி வரும். புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதங்கிறது கல்யாணம் கூடி வராது. ஆனால் கல்யாணம் நடக்கணும்னா புரட்டாசி மாதத்தை கையில் எடுத்துக்கணும் பெண்கள். ஏன்னா அங்கே 30 தேவியர்கள் ஒன்றாக உட்காந்து ஒரு வீட்டில் அருள்பாலிக்கக்கூடிய கொலுவின் தரிசன நாள். 9 நாள் நவராத்திரி எப்படி கொலு வைக்கிறோமோ நவ அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடியது 10ல் முடித்து விஜயதசமியை முடித்து 11 நாள் தான் அந்த இடத்த புனிதப்படுத்தும். ஆக 10ல் முடிந்து 11 லாபம் என்ற சாணத்தில் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிகழும். அது அந்த வைபவங்களில் கலந்து கொண்டோ இல்லை வீட்டில் நடத்தி கொண்டோ சரஸ்வதி பூஜை செய்தார்களானால் திருமணத்தடை உள்ள பெண்களுக்கும் ஏற்கனவே கணவனிடம் பிரிந்து வாழ்ந்த பெண்களுக்கும் சுபமாக அமையக்கூடிய நாட்கள். அதனால தான் கொழுப்பொம்மையில் கெட்டுமலம் அடித்த மாதிரி கொட்டுக்காரு குழல்காரு தம்பதிகள் சகிதமான பொம்மை அங்கே கொழுப்பொம்மையில் வைப்பாங்க. அந்த கொழுப்பொம்மை அந்த இடத்துல அந்த கொழுப்பொம்மையில் தம்பதிகள் சகிதமாக இருக்கக்கூடிய பொம்மைகளும் மேலவாத்தியங்கள் உள்ள பொம்மைகளும் இருந்தால்தான் அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். தெய்வங்களாக இருக்கலாம், ஆனால் சுப நிகழ்ச்சி நடக்கும். சரி, ஐப்பசி, ஐப்பசி மாதத்தில் திருமணம் வைபவங்கள் நடக்கலாமா? நடக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, நடத்தி ஆகணும்னு ஒரு விதி இருக்குது.
என்ன வயதான தம்பதிகளுக்கு ஒரே ஒரு குழந்தை இல்லை, வருமானம் இல்லாமல் கடனை வாங்கக்கூடிய நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஐப்பசி மாதத்தில் அவங்க அந்த நாளை தேர்ந்தெடுத்து ஏழப்பட்ட பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கூலி வேலை பார்க்குறவனுக்கு ஐப்பசி மாதம் என்ன சொல்கிறான், ஒரு கிரகத்தை நீசம் உச்சன்றமா இல்லையா? உச்ச கிரகத்துக்கு யார்? சனி பகவானை சொல்கிறோம். அவர் யார்? உழைப்பாளி. நீசக்கிரகம் யார்? சூரியன். அப்போ அவர் சூரியன் என்ன செய்கிறாரு, தன்னை உயர்த்தக்கூடிய அந்தஸ்து உள்ள பையனுக்கு அந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு அந்த பொண்ணை ஏழப்பட்ட பையனுக்கு கொடுத்தால் அவங்க டாப் லெவலில் வருவாங்க. என்னப்பா இப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கார்த்திகை மாதம் திருக்கல்யாண வைபவங்களான தெய்வங்க மாதங்களை தெய்வத்தன்மை உள்ள மாதங்களில் கோவில்களில் திருக்கல்யாணம் பண்ணுவது விசேஷம். மண்டபத்தில் வேணால் சாப்பாடு போட்டுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கோயிலில் போய் திருக்கல்யாணம் பண்ணணும். அது பேர் தான் திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதங்கள். அந்த மாதங்களில் திருமணம் பண்ணால் அந்த வீட்டில் கடன் வராது, கல்யாண கடன் அடப்படும். ஏன்னா மகாலட்சுமிக்கு உண்டானதான் நம்ம சொல்லக்கூடிய நாட்கள் அது. அந்த மாதங்களை சொல்லுவோம். அந்த இடத்துல சந்திரன் பாவகம் அங்கே நீசமாகும். அதுங்களா கார்த்திகை மாதம் வந்து விருச்சிகம் தானே, விருச்சிக சந்திரன் நீசமாக இல்லையா? அந்த திருமணம் அங்கே நடந்தால் ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா அந்த சந்திரன் நான் இழந்து போனதை பெண் வச்சு மீட்டி கொடுத்துருவார். அதனால் திருக்கல்யாணத்தை கோயில்களில் நடத்தணும், வீட்டுகள்லையோ மண்டபத்துலையும் நடத்தக்கூடாது. இப்போ நம்ம வசதிக்காக மண்டபத்தை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம், சரி முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒரு சிறு கோயில்னாலும் திருக்கல்யாணம் நடத்தினால் அந்த வீடு சீக்கிரத்தில் வளர்ச்சியாகி இந்த பொண்ணு ஒரு வீடு கட்டுற பாக்கியத்தோடு அந்த வீட்டுக்கு வருவா. இல்லைன்னா ஒரு பசு மாடு கண்ணுக்குட்டி இந்த கால்நடை ஜீவன்களை வாங்கக்கூடிய ஆளாக வருவா, இப்படிமா வருவா. மார்கழி திருமணமாகாத கன்னிப்பெண்கள் அனைவருமே மார்கழி 30 நாளில் அந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டாலே போதும். கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ போகலையோ அது உங்களுடைய சூழ்நிலை. ஏன்னா உடல் உபாதைகள் காரணமாக யாரும் போக முடியாது. ஒரு 20 நாள் தான் போக முடியும். அந்த 10 நாளில் யாரும் மார்கழி மாதம் போக முடியாது. கல்யாணமாகாத பெண்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பன ஆண்டாளோடைய திருப்பாவைகளை எப்படி நம்ம சொல்லியிருக்காங்களோ அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டால், தண்ணி தெளித்து விட்டு கோலம் போட்டு அந்த திருமண வயத்துக்கு முயற்சி செய்தால் திருமண பாக்கியங்கள் நடக்கும். கல்யாண தடை அதிகமாக நடக்கிற வீட்டில் மார்கழியில் இவங்க பணிவடை கோயிலுக்கு போய் செஞ்சாலோ, இல்லை கோயிலில் தூத்து தொளிச்சாலோ, இல்லை வீட்டில் தூத்து தொளிச்சு கோலம் போட்டாலோ, கோலம் எக்காரணத்தை கொண்டு தெற்கு நோக்கி முடிவடையக்கூடாது. அந்த மாதிரி கோலங்கள் போட்டு வந்தால் அந்த பெண்களுக்கு சீக்கிரம் நடக்கும். சரி, கல்யாணமான பெண்கள் கோலம் போடலாமா? கல்யாணமான பெண்கள் கோலம் போட்டு அந்த மாதங்களில் வந்திருந்தால் தம்பதிகள் இணைவு நன்றாக இருக்கும். ஆக கார்த்திகை மாதத்தில் எப்படி சொன்னமோ அதே மாதிரி மார்கழி மாதத்தில் தம்பதிகள், அதாவது முதல்ல கல்யாணம் ஆனவங்க தம்பதிகள்னு ஒன்று எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மார்கழி மாதத்தில் அந்த பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு கடைப்பிடிச்சாங்கனால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, சச்சரவு வராது, மனப்பிணக்கு வராது, மனச்சஞ்சலம் வராது. அதை பீட மாதம் என்று சொல்வார்கள். பீடை அல்ல, பீடம். பீடம் என்றால் கோயில் கருவறைக்கு மேலே தாங்கியிருக்கக்கூட பீடங்களை வழிபடக்கூடிய மாதங்கள் தான் பீட மாதம் என்று சொல்வார்கள். ஆக மார்கழியில் தை மாதத்தில் திருமணம் நடத்தலாமா? சில கிராமங்களில் தை மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டாங்க. நீங்கள் கூர்ந்து கவனிச்சுன்னா இதில் கதை இருக்குது, வரலாறு இருக்குது, ஒரு இது இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தின் கட்டாயமாக மாப்பிள்ளை அடிச்சிச்சு பொண்ணு அடிச்சு இதை விட்டாச்சுன்னா பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக அறுப்பு மாதம்ன்ற நாள் குறிக்கக்கூடிய சூரிய கரிநாளில் கரிநாளுக்கு முன்னாடியே பின்னாடியே வரக்கூடிய நாட்களை கணக்கு பண்ணித்தான் திருமண வகைகள் நடக்கணும். தை மாதத்தில் கரிநாள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கரிநாளை தை மாதத்தில் அறுப்பு நாள்னு சொல்லுவாங்க, அறுவடை நாள்னு சொல்லுவாங்க, கதிர் அறுக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க. அந்த தை மாதத்தில் திருமணம் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் அவங்களும் கோயிலில் தான், பாரம்பரியம் உள்ள கோயிலில் தான் திருமணம் நடத்தணும். ஆக மாசி மாதத்தில் பெரும்பாலும் ஒரு சில பேர் குலதெய்வத்தை கணக்கு பண்ணி வச்சு தான் திருமண வைபவங்கள் நடத்துவாங்க. மாசி மாதத்தில் திருமணம் நடத்தலாமா? நடத்தலாம். நடத்தினால் அந்த குருமார்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும். அதாவது வீட்டுக்கு பெரிய ஆளுகள், அந்த வம்சாவளியில் உள்ளவங்க, அவங்க குலதெய்வத்தை கும்பிடிய குருமார்கள் பூசாரிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க முன்னிலையில் நடத்த வேண்டும். பங்குனி மாதம் நடத்தலாமா? நடத்தக்கூடாதா? பங்குனி மாதம் நடத்துவதனால் கவனமாக நட்சத்திரங்களையும் திதிகளையும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பங்குனி மாதத்தில் தான் கவனம் இல்லைன்னா பங்குனி மாதத்தை தவிர்த்துருங்க. இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். தலைப்பிள்ளைக்கு
கடைசி மாதம்னா பங்குனி மாதத்தில் கெட்டி வைக்கக்கூடாது, தலைக்கும் வாளுக்கும் ஆகாது. இதை சர்ச் பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. இதை சில பழமொழிகளுக்கும் ஒத்து வரக்கூடிய மாதம். தலைப்பொண்ணு மூத்த பொண்ணு பங்குனி மாதத்தில் திருமண வயங்களுக்கு சம்மதித்தால் தலைக்கும், இது பங்குனி மாதமான வால் மாதம், அதனால் தலைக்கும் வாளுக்கும் பொருந்தான்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் பிணக்குகளை தரும். அதனால் கவனமாக ஜோசியத்தை கேட்டு பண்ணலாமா, பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நட்சத்திரத்தை சரியாக தேர்ந்தெடுக்கும். முடியக்கூடிய நட்சத்திரமோ தொடரக்கூடிய நட்சத்திரத்தில் திருமணம் நாட்கள் குறிக்கக்கூடாது. திதிகளில் முடியக்கூடிய திதியும் தொடரக்கூடிய திதிகள் நாட்களை குறிக்கக்கூடாது. சாந்தி முகூர்த்தத்தை அப்போ நட்சத்திர திதியோ நட்சத்திர முடிவோ இல்லை நட்சத்திர தொடக்கமோ இல்லை திதி தொடக்கமோ இல்லை திதி முடிவோ குறிக்கக்கூடாது. உண்மைங்களா இல்லைங்களா ஐயா? இருக்குங்களா பங்குனி மாதத்தில்? அதனால் கவனமாக சோசியரை கலந்து செய்யாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆக பங்குனி மாதத்தில் திருமண வயங்கள் நடத்தும் பொழுது மிக மிக கவனமாக சோதரர்களை கலக்காமல் நீங்கள் திருமண வயங்களை கூடி வைத்தீர்களானால் அந்த வீட்டில் சுப காரியங்கள் வேறு ஒரு பாதிப்பை தரும். வீட்டுக்கு வந்த மருமக கால் எடுத்து வச்சுன்னா யாராவது டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த கோச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா இவ கல்யாணம் முடிச்சுன்னா புருஷனை பற்றிட்டு போயிடுவா, இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்து தான் அந்த குடும்பம் ஒன்று சேரும். அதனால் இந்த 12 மாதங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், திதிகளை சொல்லியிருக்கோம், நட்சத்திரத்தை சொல்லிட்டோம். அடுத்து சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் மாதிரி இதுலையும் 6 மாதங்கள் வளர்பிறை மாதங்கள் தேய்பிறை மாதங்கள் எப்படி நம்ம குறிச்சோமோ 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுன்னு சொல்லக்கூடிய மாதங்களை கவனமாக இருக்கணும். என்ன சொல்கிறோம்? 6 மாதம் யாருக்கு ஆளாகும்? ஒரு பொண்ணு கல்யாண காலத்தில் வெளியேறலைன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாரும் பார்த்தாங்க என் பொண்ணு விலை போகலை கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த பொருத்தம் பார்த்தோம் எந்த மாப்பிள்ளையும் கூடி வரல அப்படின்னா மாசி மாதம் ஒரு ருதுவான பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ளை அமையும்? அதுதான் ஒரு கவிஞன் சினிமா பாட்டில் பாடியிருக்கான். மாசி மாதம் மாலான பொண்ணு மாமன் உனக்கு தானே. சும்மா ஒன்றும் பாட்டு எழுதலை. மாசி மாதத்தில் ருதுவான ஒரு பொண்ணு தன் உறவினனான மாமன் மச்சான்களை பையனை தான் விரும்பி நாடும். திருமண காலங்களில் வரும்போது மாமன் உறவு முறையோ இல்லை சொந்த மாமன் மகளோ இல்லை சொந்த அத்தை மகளோ உள்ள உறவுகளில் அந்த பெண் அமையும். ஆக உறவுகளில் அமையக்கூடிய பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்தால் யோனியானது தன் மாமனுக்காகவே அது கோஆப்ரேட் பண்ணும். அந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடோட தெய்வ சங்கல்பத்தோட தெய்வ நிச்சயத்தோட பெரியாள்கள் முன்னிலையில் திருமணம் நடப்பதால் குருவோட பார்வையில் திருமணம் நடந்தால் தோஷம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம், ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமருக்கு திருமணத்தை வைக்கணும்னு நினச்சி கூப்பிட்டல, போட்டியில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லும்போது அந்த போட்டி பொருள் சீதையை முறைப்படி அவங்க திருமணம் பண்ணலை. பந்தய பொருளை ஜெயிச்ச ஒரு பொருளை தான் திருமணம் பண்ணாங்க. அந்த காலத்தில் 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க, பொண்ணை முடிச்சு வைப்பாங்க. பொண்ணை திருமணம் நல்ல மாப்பிள்ளை அடிச்சிருக்கு பொண்ணு அடிச்சுன்னு ஜோடி சேர்த்து வச்சுருப்பாங்க. ஏன் பண்ணாங்க? 4 பார்க்கல நட்சத்திரம் பார்க்கலன்னா குருவோட பார்வையில் இயங்கக்கூடிய எல்லாமே சுப நிகழ்ச்சி நடக்கும். அந்த காலத்தில் பெரிய ஆளுகள் நல்ல நல்ல சம்பிரதாயத்தில் தலையிட்டவங்க, ஊர் பெரியவங்க, ஊரில் நல்லவங்க, கோயில் பாத்தியப்பட்டவங்கன்னு சுத்தமானவங்களாக இருப்பாங்க. கரப்படாத கைப்படாதவர்களுக்கு முன்னாலே நடக்கும் பொழுது அந்த வைபவங்களை அவங்க ஆசீர்வாதம் பெறும் பொழுது தெய்வ கடாட்சமாக வரும்போது அந்த திருமண தடைகள் குறையும் என்பதற்காகத்தான் இந்த கவிஞன் கூட இந்த பாட்டை சொன்னான். ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா மாப்பிள்ளையெல்லாம் குறித்து கொடுத்தனே ஒன்றும் இல்லை, அதான் மாசி மாதம் சொல்லுவாங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், ரிஷபராசி பொண்ணு மாப்பிள்ளை முன்னு ஒருத்தர் கன்னி, அதில் கூட ஒரு கவிஞன் ஒரு பாட்டு பாடியிருக்கான், அழகாக பாடுவாங்க. கன்னி ராசி என் ராசி ரிஷபக்காலை ராசி என் ராசி பொருத்தம் தானா நீ யோசி நீ பொருந்தா விட்டால் சன்யாசி சன்யாசி அப்படிமா. ஏன்? அந்த ரிஷபமான அந்த சுக்கிரனுடைய பாவத்தில் உள்ள இடத்துல ஒரு பொண்ணுக்கோ ஒரு மாப்பிள்ளைக்கும் உண்டான இடங்கள் வரும்போது சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைச்சதுனால அந்த சுக்கிரன் காலை வாகனமாக இருக்கு இல்லையா, அப்போ இந்த கன்னி பெண்ணான இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, பொருத்தங்களை போட்டு பாருங்கள். அந்த வீட்டில் இருக்க நட்சத்திரத்தை இந்த வீட்டில் நட்சத்திரத்தை பாருங்கள், 2 நட்சத்திரம் ஜாலியாகும். திருமண பொருத்தத்து நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அழகாக வரும். அப்போ அந்த காலத்து கவிஞர்கள் கேலி கிண்டலுக்காக எழுதலை, அந்த ஜேசஸ் பாடிப்பார், அந்த பாட்டை பாடிப்பார். அப்போது அந்த வைபவங்கள்லாம் கவனமாக செஞ்சுருக்காங்க. ஆக திருமண வைபவங்களை குறிக்கும் பொழுது சோசியரை கலக்காமலோ இல்லை பெரியவர்களை கலக்காமலோ தானே முடிவெடுத்தால் அந்த குடும்பத்தின் சில சலசலப்புகளில் தான் அந்த குடும்பங்கள் போய்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்தது பொது நிகழ்ச்சிக்கு போகலாமா? அழகானது என்ன, எங்கள் ஐயா வந்துருக்குறாங்க, அவங்களோட வச்சு தான் முன்னாடி பசங்க ஒரு தைரியம் கிடச்சிருக்கு. ஐயா பார்த்தோன்னே தைரியம் வந்துருச்சு. இந்த இந்த இது பொம்மை எரிப்பாங்க பார்த்துக்கிங்களா, உருவ பொம்மை எரிக்கிறது யாருமே கேட்காத பார்த்த சப்ஜெக்ட்டு, கேட்காத மேட்ரு. என்ன ஐயா
அந்த உருவப்பொம்மைகளை எரிக்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஊருக்கு மினிஸ்டர் வந்தாலோ இல்லை எம்எல்ஏ வந்தாலோ எம்பி வந்தாலோ யார் வந்தாலும் ஒரு உருவப்பொம்மை எரிப்பாங்க. அந்த உருவப்பொம்மை எரிக்கிறதுன்னு தாக்கம் என்ன எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது வித்தியாசமானது, நீங்கள் கேள்வி பார்த்துருப்பீங்க. ஆனால் மெசேஜ் வேறு. இது ஆதி காலத்தில் வரக்கூடிய மேட்ரு கிராமத்தில் நடக்கும். ஏன்னா நான் கிராமத்து சொசியர், கிராமத்தில் உள்ள மேட்ரு தான் உங்களை பகிர்ந்துக்கிட வந்துருக்கிறேன். அப்போ உருவப்பொம்மை எரிக்கிறது தப்பா ரைட்டா? உருவப்பொம்மை கான்செப்ட் எப்படி வருது? ஒரு எம்எல்ஏ எம்பி வராரு, இந்த ஊருக்கு உருவப்பொம்மை எடுத்தால் லக்கண பாவகமான சூரியனோட பாவகத்தை பலகீனப்படுத்துறதுக்காக தான் உருவப்பொம்மை இருக்குது. தலைவனாக வரக்கூடியவன் சூரியன் சம்மந்தப்பட்டிருப்பாரு, செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்கள எதிரியை மடக்கணும்னா பலகீனமாக்கணும், இல்லை பலகீனப்படுத்தணும். இல்லைன்னா பலகீனமான சொல்யூஷன்னா உருவப்பொம்மையை மண்ணெண்ணெயை ஊற்றி செருப்பை எடுத்து அடித்து மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தும் போது அந்த உருவத்து பொம்மைக்குள்ள ட்ராவல் ஆகும். அங்கே யார் ஒருத்தன் வர்றார்களோ அவர்களை பாதிக்கும், தாக்கும். இந்த தோஷம் விடாது. அதனால் கவனமாக ஜோசியர்கிட்ட கேட்டு, ஐயா எனக்கு உருவப்பொம்மை வச்சுட்டாங்க, இல்லை எப்படி ரிலீஃப் ஆகலான்னு சொல்லுவாங்க. போமா இன்னும் ஒரே பாயிண்ட்டு உருவப்பொம்மை மேட்டர் சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறையா பாயிண்ட் இருக்குது, 2 மணி இருந்தாலும் தெரியாத விஷயத்தை சொல்லிடலாம் இல்லையா? அப்போ உருவப்பொம்மை எரிச்சு அதை சரி பண்ணும்போது, அதனால தான் எம்எல்ஏ எம்பி வரும்போது ஜோசியர்கிட்ட நாள் குறித்து எந்த நாளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம், எந்த ஏரியாவுக்குள்ளே போகலாம், எந்த திசைக்கு போகலான்னு நாள் குறித்து நட்சத்திரத்துக்கு தான் அந்த ஏரியாவுக்குள்ளே தான் அவங்களுடைய பிரவேசங்கள் நடக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே என்ன உருவப்பொம்மை எரிச்சாலும் பாதிக்காது. சூரியன் சுடர் அதிக கதிர்வீச்சு உள்ள கிரகம். அந்த கதிர்வீச்சு உள்ள கிரகத்தை மடக்கணும்னா இந்த மாந்தி குரலி அது ஒரு தீய சக்தியில் வரக்கூடிய உருவப்பொம்மைக்குள்ளே செலுத்தி தான் உருவப்பொம்மை எரிப்பாங்க, பலகீனப்படுத்துவாங்க. சரி, அடுத்து கட்டடங்களில் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே ஏன் உருவப்பொம்மை வச்சாங்க? கான்செப்ட் வித்தியாசம் இருக்கா பாருங்களேன், கரெக்டாக இருக்கா? பெரிய பெரிய மாடிகளில் உருவப்பொம்மை நம்ம ஏன் வச்சோம், இப்போ ஏன் வைக்கல? உருவப்பொம்மையை மாடிகளில் ஏன் வச்சு கட்டணும்? சாதாரண நம்ம கட்டடங்களுக்கு அழகான மாளிகைக்கு சுக்கிரன் பொறுப்பு. அதை தாண்டி அடுக்குகளை கொண்டு அடுக்கடுக்காக மேலே கொண்டு போன பிரம்மாண்ட மாளிகைக்கு ராகுவோட கான்செப்ட், ராகுவோட பொறுப்பு. அப்போ ராகுவோட இருக்கும் பொழுது அடுக்குமாடி கட்டும்போது உருவப்பொம்மை வைக்கணும். அந்த உருவப்பொம்மைக்கு படையல் வைக்கணும். படையல்னா ஒரு சின்ன பூ வச்சு பத்தி சூடம் வச்சு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு நாள் குறிக்கணும், நட்சத்திரம் குறிக்கணும். ஐயாட்ட கேட்டுக்கோங்க. சாதாரணமாக உருவப்பொம்மை வைக்க முடியாது. எந்த நாளில் வைக்கணும் அதை பஞ்ச வச்சு இதெல்லாம் பார்ப்பாங்க. வெறும் பொம்மையை மட்டும் அவ்வளோ பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் வைக்கல. இது வரைக்கும் யாரும் செஞ்சு, இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, இப்போ யாரும் செய்யலைன்னு நினைக்கேன். அப்போ அடுக்குமாடி கட்டடம் போது பூர்த்தி ஆகாது. அந்த கட்டடம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். வௌவால் உள்ள அடையும், குட்டிச்சாத்தான் உள்ள நுழைவார், இல்லைன்னா வேற ஒரு துஷ்ட தெய்வங்கள் உள்ள நுழையும். அதனால அந்த உருவப்பொம்மை வைக்கும் பொழுது 4 நட்சத்திரம் வச்சு அந்த உருவப்பொம்மையை மேலே வைப்பாங்க. உருவப்பொம்மையை வச்ச பிறகு கட்டடம் பூர்த்தியான பிறகு அந்த உருவப்பொம்மையை எடுத்துகிட்டு பால் காய்ச்சதுக்கு முன்னாலே திருஷ்டி பூசணிக்கு உடைக்கும் முன்னாடி சூரிய உதயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வைக்கோல் பொருத்தியப்பட்ட அந்த உருவப்பொம்மைக்கு கற்பூரத்தை மேலே போட்டு கொட்டி கற்பூரம் ஏற்றி அந்த உருவப்பொம்மையை அழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே பால் காய்ச்சல் வைபவம் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும். அது வரைக்கும் அந்த பொம்மை அந்த கட்டடத்தின் அனைத்து தீய சக்திகளையும் உள்வாங்கி அந்த உருவப்பொம்மை வச்சுருக்கோம். ராகுக்கு அப்படி செஞ்சா தான், இல்லைன்னா மாளிகை கட்ட விட மாட்டார். ராகு மட்டுமா மாந்தி இருப்பார், குட்டிச்சாத்தா இருக்கும், ஏகப்பட்ட கொள்ளை இருக்கும். இல்லைன்னா மனத்தோஷம் இருக்கும். அந்த மனையில் சூசைட் பண்ணாங்களோ இல்லை தற்கொலை பண்ணாங்களோ இல்லை அந்த மனையில் யாரையோ வெட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீய சம்பவம் நடந்திருக்கும். அந்த மனத்தோஷம் நீங்கணும்னா இந்த உருவப்பொம்மையில் வைக்கும் பொழுது அது நீங்கி விடும். இப்போ யாரும் வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு அடுக்கு மாடி உள்ள இடத்துல மண்பானை, சின்ன மண்பானையில் சுண்ணாம்பு தடவி மேலே கண்மை போட்டு வைப்பாங்க. அந்த கண்மை போட்டு வைக்கும் பொழுது அது திருஷ்டி. ஒரு மாளிகைக்கு உள்ளது. அடுக்கு மாடியில் வரும்போது உருவப்பொம்மை வைப்போம். 1 மாடியோ 2 மாடியோ வரும் பொழுது உருவப்பொம்மை சாங்கியம் உண்டு. சரி, 4ஆம் இடத்து தோஷம் இருக்குது. அந்த 4ஆம் இடத்து தோஷத்தில் அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்கிறது ஏசுன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை நிற்போமா, கொஞ்சம் காலி இடம் இருக்கும். அந்த காலி இடத்துல 3 அடி குழி தோண்டி புடலங்காய் விதையை வச்சு அது முளைச்சி வரும்போது குச்சிகளை பருத்தி மரம்னு சொல்லுவாங்க, பருத்தியில் வந்த குச்சிகளை சொருகி அது மேலே கொடியை படர விட்டு 4 பக்கம் பந்தல் போட்டு புடலங்காயை வச்சு புடலங்காய்க்கு துணியில் இருந்த கிழிச்சு கல்லை கட்டி ரிப்பன் மாதிரி தொங்க விடுவாங்க. அந்த புடலங்காய்க்கு பாம்பு மாதிரி வரும். 4ஆம் இடத்து தோஷம் புடலங்காய் இந்த இடத்துல வச்சாச்சுன்னா 4ஆம் இடத்து தோஷம் குறையும். அந்த காலத்தில் வருஷத்துக்குள்ளோட புடலங்காய் போடுவாங்க. இது நெசமாக பொய்யான்னு வாழ்ந்த முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். தப்பு இருந்தால் இதுங்க, நல்லதாக இருந்தால் கைதட்டுங்க. இந்த வார்த்தை மனத்தோட 4ஆம் இடத்து தோஷத்துக்கு அந்த புடலங்காய்க்கு துணியில் கிழிச்சு கல்லை கட்டி தொங்க விடுவாங்க. 4ஆம் இடத்து தோஷம் போகும். அந்த புடலங்காய் பாவகத்துக்கு ஆட்டுச்சாணமான ஆட்டு புழுக்குன்னு சொல்லுவாங்க. அதை தூவி விட்டு போனோம்னா ஆடு என்னது ராகுக்கு வரும், செவ்வாய்க்கு வரும், இல்லைங்களா இல்லைங்களா? அந்த
ஆட்டுப்புழுக்கையில் கொண்டு போய் அந்த குழிக்குள்ளே போட்டு நீரோட்டம் பார்த்து ஊற வச்சு அந்த விதையை வச்சா விதை மேலே வரும்போது அந்த ஆட்டுப்புழுக்கையில் அந்த ஆட்டோட முடிகள் இருக்கும். முடிகள் இருந்தால் ராகுவோட பாவகம். ஆக ராகுவும் செவ்வாயும் உள்ள செவ்வாய் இடத்துக்கு உண்டான அதிபதி, காளிமனைக்கு தான் புதன், நிலத்துக்கு செவ்வாய் இல்லையா? அந்த தோஷங்கள் ராகுவோட தடைகள் நீங்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புடலங்காய் தோட்டம் சின்ன தோட்டத்தை போட்டு, அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன தோட்டங்கள் போட்டாங்க. அந்த மாதிரி போடும் பொழுது அந்த புடலங்காய் போடும்போது சின்ன ஒரு மண்பானையில் சுண்ணாம்பு தடவி கரும்புளி செம்பிளி வச்சு அந்த பந்தல் மேலே வைப்பாங்க. இது நடந்திருக்கும், பெரிய ஆளுக்கும் அவருக்கும். பொருளும் தெரியும். கிராமத்துக்காரன் நான், இந்த கிராமத்தில் இன்னும் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வீடு நல்லா இருக்குது. அந்த வீட்டில் தானிய முறைகள் இருக்குது. இன்னும் இப்போ யார் வீட்டில் இருக்குது? 25 அரிசி பை இல்லை, 5 அரிசி பை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சாதக தோஷம், 4ஆம் இடத்து தோஷத்தை போக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. ராகுவோட பாவத்தை பெரிய ஆளுகள் அந்த காலத்தில் வீட்டு மன தோஷத்துக்கு என்ன செஞ்சான்னு பார்த்துங்க. சரி, 4ஆம் இடத்து தோஷம் பங்காளி சண்டைனால வீடு பங்கு பாகங்கள் பிரிக்கப்படாமல் இருக்குது. சண்டை நடந்துக்கு நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வராங்க. ஐயா, இது 10 பேர் பங்கு, இந்த இடத்த கூறு ஓட்டா ஒருத்தனுக்கு கூட ஆகாது. இந்த இடத்து தோஷத்தினால என் குடும்பம் சண்டைக்கு இருந்துக்கிட்டு குடும்பம்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கு. இந்த தோஷத்தை போக்குறதுக்கு என்னையா வழி? அது கட்டடமாக இருக்கலாம், இல்லை நல்ல கட்டடமாக இருக்கலாம், இடிஞ்ச கட்டடமாக இருக்கலாம், காளிமனையாக இருக்கலாம். என்ன செய்ய அப்படின்னு கேட்டு வந்தால், கோவில் கோபுரங்களில் யாகங்கள் நடந்திருக்கும் இல்லையா? வேள்வி யாகங்கள் ஓமகுண்டம் நடந்திருக்கும் இல்லையா? அதில் எரிஞ்சு போன மிச்ச சாம்பல் இருக்கும் இல்லையா? அது 2 நாள் கழிச்சு அள்ளுவாங்க இல்லையா? அள்ளிட்டு வந்து அந்த காலி இடங்களில் அந்த சாம்பல்களை தூவினீர்களானால் வேள்வியில் செய்த யாகங்கள் கருப்பாகும் போது ராகுவோட பாவகம், கேதுவோட பாவகம், எல்லாரோட பாவகம் அதுக்குள்ளே இருந்து நல்ல ஒரு புனிதமான சாம்பல்களை பெறுகிறது. தீர்த்தம் எப்படி புனிதத்தன்மை தருகிறதோ, வேள்வியில் யாக வளர்த்த சாம்பல்கள் புனிதத்தன்மை பெறுகிறது. அந்த காளிமனை இடத்துல நீங்கள் கொண்டு போய் அந்த இதுகளை தூவி விட்டீர்களானால் மனைத்தோஷம் கண்டிப்பாக விலகும். இது உறுதி. சரி, 4ஆம் இடத்து தோஷத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு இருந்தால் தலைமறைவு வாழ்க்கையா? ஆமாம், இடத்த தலைமறை வாய்க்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன நிவர்த்தி? யானை சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் லத்தி. யானை உருண்டை, யானையோட சாணிகளை வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கி எல்லா இடத்தையும் தூவிட்டேனால் சரியாகும். இது தாங்க உயர்ந்த அந்த காளிமனை தோஷத்துக்கு, 4ஆம் இடத்து தோஷத்துக்கு சிறந்த பரிகாரம். யானை போட்ட சாணிகளை வெயிலில் கொஞ்சம் காய வச்சு பவுடர் ஆக்கி அந்த காலி இடங்களை போட்டீங்கனால் 4ஆம் இடத்து தோஷம், இடிஞ்சு போன கட்டடம், பாலடைஞ்ச பங்களா, அந்த விலபோகாத இடம், பங்காளி சண்டை, பங்காளி பகை. ஏன்னா 5-9 குரு 4ஆம் இடத்தை கொண்டு போய் பாக்கியஸ்தானத்தையும் குழந்தை போய் அந்த குலகத்தை கொண்டு கூடிய பாக்கியத்தையும் கெடுத்துருவார். அப்படிங்கப்ப குரு போய் அந்த ஒரு பாகத்தை கொடுத்துருவாரு. இது எந்த அளவுக்கு நெசம், எந்த அளவுக்கு பெண்ணு வாழ்ந்து வளர்ந்து தன்னை சொந்த பந்தத்தை இழந்தவங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த சாஸ்திரம் புரியும். அடுத்ததாக, இது ஒரு சுவையான பகுதியை நாங்கள் கேட்காத பகுதியை தான் கொண்டு வந்திருக்கோம். ஐயா கிடைச்சதுனால ஐயாவுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் செஞ்சிட்டோம் இல்லையா? இது அடுத்த ஒரு காலகட்டமாக இன்னும் ஒரு புனிதமான ஒரு செய்தி. காளிமனை தோஷத்தை சொல்லிட்டோம். குழந்தையே பிறக்கலை. ஐயா என்னென்னமோ செஞ்சுட்டேன், எனக்கு தோஷத்தில் எனக்கு குழந்தை பிறக்கலாமா? கிரகத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே ஐயா, பிள்ளை இல்லையா? சரி, அப்போது ஒரு குழந்தைய கல்யாணம் ஆனவளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தைய கூப்பிட்டு வந்து சோடிச்சு அழகு பார்த்து பவுடர் போட்டு பொட்டு வச்சு தூக்கி இடுப்பில் வை. பிள்ளைய பக்கத்தில் வைக்காத, இடுப்பில் வை. அந்த குழந்தை தண்ணி குடத்தை தூக்கும்போது இடுப்பில் வச்சோம், தலையில் வச்சோம். ஏன் இடுப்போட பாவம் யார்? தலையோட பாவம் யார்? லக்கண பாவம் தலையில் கங்கை வைக்கும்போது சிவனே கங்காதேவத்துக்கு தலை பாவத்தில் வச்சுருக்கிறார். ஏன் நீர் பாவம் கொடுக்குறாங்க? சமக்காரு. அதுதான் தாத்பரியம். ஆக தலையில் பெண்கள் தண்ணி குடத்தை தூக்குறதை விட்டாங்க, இடுப்பில் வைக்கிறத விட்டாங்க. இடுப்பு தான் கருப்பையோட ஜாயிண்ட்டு. தொப்புள் கொடி பாவத்தில் உருவாக்கக்கூடிய கருப்பைக்கு டச் ஆகக்கூடிய இடங்களில் தண்ணி பாவம் வந்து சந்திரன். தாய்மை அடையக்கூடிய பாவத்தை தண்ணியை தூக்கும்போது தாய்மை அடையக்கூடிய சக்தியை பெண்கள் இப்போ இழந்துட்டாங்க. சுடிதார் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, தண்ணியை தூக்க மாட்டேங்க. பைப்பை திருக்குன்னா தண்ணி வரணும். எங்கே குடத்தை தூக்குனீங்க நீயா சார்? தண்ணி குடத்தை தூக்கல வரல. பாவாடைன்னு ஒன்று கட்டணும். தொப்புள் பாவத்துக்கு கீழே பாவாடை கட்டும்போது ராகோட பாவம் ஆக்டிவிட்டிவ் ஆகும். பிறகு அது சுக்கிரனா மாறிடும், பிறகு சந்திரனா மாறிடும். அந்த நாடாவை கட்டும் பொழுது தொப்புள் பாவத்துக்குள்ள இருக்கும்போது கருப்பை பையை லாக் பண்ணி வச்சுக்கணும். கெட்ட நீரை கீழே இறக்கி நல்ல நீரை மேலே வச்சுக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க தயவுசெய்து தம்பதிகள் இரவு நேரத்தில் நைட்டி போட்டு, அந்த இரவு நேரத்தில் கணவன் நாரிகள் நைட்டி போட்டு போய் உட்காராதீங்க. சேலை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கலாச்சாரத்தை சீரழிவுகளுக்கு ஒரு நைட்டிங்கிற உடை தவறான உடை. உண்மையில இல்லையாங்க? ஏன் பாரம்பரிய உடையை நம்ம வச்சுருக்கிறோம்? ஏன் சேலை கட்டிக்கோ, அழுக்கு சேலை கூட கட்டிக்கோ. நோயாளி உடைய கொண்டு போய் பெட்ரோல் புருஷன் முன்னாடி உட்காந்து என்ன அதுக்கு? தொப்பை வச்சுட்டு கிடக்கா பொம்முட்டுன்னு எதுக்கு? ஆக இடுப்பில் தண்ணி எடுத்து தயவு செய்து வாரத்துக்கு நாளாக இடுப்பில் தண்ணி தூக்குங்க.
சரி, அதுக்கடுத்த பாவம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இன்னொரு இது மட்டும் சொல்லினேன். அது பக்கத்து வீட்டு குழந்தைகளை சோடிச்சு வச்சு, இல்லை அழுகிற குழந்தை தூக்கி வைங்க, ஆய் கழுவுங்க, என்னென்ன அந்த குழந்தை அருவருப்பாக இருக்கோ அருவருப்பான குழந்தைய தூக்குங்க, அழகான குழந்தைய தூக்கிட்டு பப்ளிசிட்டி தேடாதீங்க. அருவருப்பான குழந்தைய தூக்குங்க, ராகுவோட பாவம் சனியோட பாவம் நீங்கோ. அடுத்த வீட்டு பிள்ளைய தொட்டில் போட்டு ஆட்டுங்க, அடுத்த வீட்டு பசியமத்துங்க, அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி கொஞ்சுங்க, உங்கள் வீட்டில் உட்கார வைங்க, உங்கள் வீட்டில் தங்க வைங்க, முடிஞ்சா ராத்திரி விட உங்க கூட படுக்க வைங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மூட நம்பிக்கையோ நல்ல நம்பிக்கையோ இல்லையா? தைரியம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. சோதிடர்கள் தைரியம் தான் கொடுப்பாங்க, கோலையாக்க மாட்டாங்க, பயங்காட்ட மாட்டாங்க. அந்த ஒரு பாவத்துக்குள்ளே வாங்க. ஆக இந்த குழந்தை பாக்கியத்தை இப்படி பெறுங்க. கல்யாணம் ஆகலைன்னா அது ஒரு ஆம்பளைக்கு இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. இந்த ஒன்று சொல்லிக்கலாமா சார்? ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் வெட்டி அலையிறாங்க. ஆமாம், இப்போ ஏன் கல்யாணம் ஆகலை? ஒரு பெரிய ஆளுங்க சொல்லுவாங்க, 4 இடத்துக்கு போகணும்டா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, திருமண வைபவத்துக்கு அடிக்கடி இந்த பையனை அனுப்புங்க, தாடி இருக்கக்கூடாது, தலை முடி அதிகமாக இருக்கக்கூடாது, வச்சா குடும்பி அடித்தா மொட்டைன்னு மொட்டைன்னா கேது, முடினா சடா முடினா யார் ராகு, தலை விரிச்சு போட்டது, இந்த மாதிரி முடியெல்லாம் அவலட்சணமான முடிகளை வளர்த்துக்கிட்டு போகக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ என்னென்ன பண்ணிக்கோ. அதுக்கு முன்னாடி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, திருமண வைபவங்களுக்கு காலையில் ஆரம்பிக்கிற கல்யாணத்தை பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த பையன் அந்த உதவிகளை செய்தானாலோ இல்லை கலந்துக்கிட்டாலோ அந்த வைபவங்களுக்கு அடிக்கடி போனாலோ திருமண பாக்கியங்கள் கூடி வரும். ஒரு சின்ன ராசிக்கு என்ன பரிகாரம் 1 லட்சமாக செய்ய போகிறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போகிற போகிற மைய எழுத போகிற, கூட 2 மணி நேரம் இருக்க போகிற, மறுபடியும் அனுப்புகிற வரைக்கும் இருக்க வேண்டியதானே. கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு இது முதல் சாங்கியம். தாடி வச்சுக்கிடாதீங்க, ட்ரிம்மா பண்ணுங்க, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட தான் திருமண வைபவங்களுக்கு போகணும், பேண்ட் சட்டை போட்டு போகக்கூடாது. கல்யாணத்துக்கு ஏன் அனுப்பி வைக்கிறோம்? எல்லோருடைய பார்வைகளும் பல பெண்களோட பெண்களோட பார்வை சுக்கர பாவகம், சுக்கரோட பார்வை அந்த பையனுக்கு விடும்போது திருமண பிராப்தங்கள் கிடைக்கும். முகத்தை அளவுபடுத்திக்கோங்க, பவுடர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, பவுடர் போடலன்னா கூட நீங்கள் போங்க, இந்த சாங்கியத்துக்கு போங்க, தாடியை அதிகமாக வைக்காதீங்க, அழகாக முகத்தை பிரகாசமாக வச்சுக்கோங்க. ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பெண்ணானவள் ஏறெடுத்து போங்க அழகான முகத்துக்காக அல்ல, முகம் அழகுபடுத்தப்பட்ட முகமாகத்தான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு சாஸ்திரத்தை வளர்த்துக்குங்க. வெள்ளை வேட்டி உள்ள உடை வச்சுக்கோங்க, அடிக்கடி திருமண வைபவங்களுக்கு போங்க, திருமண வீட்டுக்கு உதவுங்க, பந்தி பழுமாறுங்க, அந்த திருமாங்கலையும் பூட்டும் போது பக்கத்தில் இருங்க, அந்த திருக்கலையவனை வைத்து பாருங்க, ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த சாஸ்திரம், அதை பாருங்க, அந்த பார்த்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. கோயிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவங்களுக்கு நீங்கள் போங்க, அங்கே திருக்கல்யாணத்தை பாருங்கள், அங்கேயும் போய் அந்த பந்தி பரிமாற்றத்துக்கு ஏதோ ஒரு சேவை செய்யுங்க, திருமண பாக்கியங்கள் மிக விரைவில் கூடி வரும். இதனால் இந்த மாதிரி ஒரு பாவத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே சிறச்சு காதில் ஒரு பக்கம் ஓட்ட ஓட்டுருக்காங்க, ஒரு பக்கம் ஓட்ட விடாமல் இருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, இது எதுக்குன்னு தெரில. பாருங்க, இப்படி ஒரு ஓட்ட ஓட்டிருப்பாங்க. அந்த காலத்தை பொண்ணு மூக்குத்தி ஊற்றுறதுக்கு ஆசைப்படுவா, சிவப்பு கல் மூக்குத்தி அப்படின்னு ஒரு படிப்பேன், இதை சொல்லக்கூடாது. அந்த மூக்குத்தி ஊற்றும் போது அந்த பெண்களோட பாவங்கள் தம்பதிகள் அழகாக இருப்பாங்க. இப்போ ஆம்பளையை கடுக்காம போட்டு ஒத்த கடுக்காம போட்டு ஒரு ருக்கம் போடாமல் போட்டுருக்கான். கோரப்படுத்தலாமா காதை? ஒரு ஒரு பிரேதம் இறந்து வச்சுன்னா சுடுகாட்டு கூட்டு போகும்போது காதை பார்ப்பாங்க, காதை ஓட்டுனா அந்த காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருவெளி முள்ளுன்னு எடுத்துட்டு காதில் ஓட்ட ஓட்டு தான் பிரேதத்தை அடக்குவாங்க. அப்படிப்பட்ட சாஸ்திரம். வேறு கல்யாணம் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு பையனுக்கு பொண்ணு தடி போட்டு அலைகிறாங்க. ஏன்? எவ்வளோ தவறுகளை உருவாக்கக்கூடிய மாமிசம். அன்னைக்கு பாருங்க, தண்ணி அடிக்கிறான், கல்யாண வீட்டில் பார்ட்டி, அதுக்கு பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் தண்ணி பார்ட்டி. சரி செஞ்சுக்கோங்க ஐயா, வேறு எங்கிட்டா போய் செய்யுங்க, வீட்டில் தான் செய்யணுமா? பார்ட்டி இருந்தாலும் மது பார்ட்டி. அப்போ என்ன ஆகுது? வீட்டுக்குள்ளே மது அடிக்கும் பொழுது எல்லா தேவதைகளும் வெளியேற வச்சுட்டு இந்த இவங்க குடினானா எப்படி நடக்கும்? கொஞ்சம் தயவுசெய்து பெற்றவங்களும் பிள்ளைகளை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் தவறான வழி கொண்டு போகாதீங்க. இந்த திருமண தடைகள் உங்கள்கிட்ட தான் உருவாகுதே தவிர பெண்கள்கிட்ட உருவாகலை. சரி, இன்னைக்கு பெண்ணிட்டு மாண்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, தவறு. ஓட் லிஸ்ட்டு வாக்காளர் லிஸ்ட்டு எடுத்து பாருங்க, பெண் வாக்காளர்கள் அதிகம். நெசமா அப்போ ஏன்னு பாருங்க, பெண் வாக்காளர்கள் அதிகம். இந்த பெண் வாக்காளர் எப்படி இருந்தாங்க? அப்போ பெண் வாக்காளர் ஆண் வாக்காளர் கம்மி. சரி, காலேஜுக்கு போங்க, பெண்ணு பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக இருப்பீங்க, உண்மையில இல்லைங்களாங்க? ஆம்பளை கம்மி. எங்கே இருந்தாங்க? அப்புறம் பொண்ணு அடைக்கலன்னு சொல்கிறீங்க. பொண்ணுக்கு உண்டான பெண்கள் அடையக்கூடிய சோழி எதுவுமே செய்யலையா? ஒரு பொண்ணை கேட்கான், ஏமா அவனுக்கு மாப்பிள்ளை வந்துருக்கு, என்னம்மா வேலை செய்கிறாரு? சோசியம் பார்க்காரு. முதல்ல அவனை வெளியில் சோசியருக்கு பொண்ணு கிடையாது. உண்மையில இல்லையா? சோசியர் நம்ம இருக்குது, அவர் பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, சோசியர் பொண்ணு இருப்பான், என் கஷ்டம் என்னோட போட்டோம் அவங்க டேலாக். இந்த அக்காட்ட கூட அப்படி கேட்டால் கூட சொல்லிடுறோம். என்ன முதல் இருந்தால. ஆக சோசியர் பொண்ணு தர மாட்டான். சரி, மளிகை கடையில் வேலை பார்க்குறான், அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. லேபர்ஸுக்கு ஒருத்தன் வசதியான பொண்ணை கொடுத்துட்டா, கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை கொடுத்தா அந்த வீட்டில் பிடிச்ச பீட விலகும், சனி பாவம் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாருக்குமே தெரியுதில்லை.
படித்த பையனுக்கு படித்த பொண்ணு தான் கிடைக்குன்னு என்ன சாஸ்திர விதி இருக்கு? அந்த காலத்தில் முனிவர்களுக்கு நாட்டு இளவரசியாக வாக்கப்பட்டு போயிருக்கா, உண்மையில இல்லைங்களாங்க? அந்த காலத்தில் ஒரு நாட்டு ஒரு மகாராணியே பரம குடியில் போய் வாழ்ந்திருக்கா, தேர்ந்தெடுத்து போய் வாழ்ந்திருக்கா. முனிவர் வேண்டாம் சொன்னா கூட நான் அவர்தான் கெட்டு வேண்டியிருக்கா, வாழ்ந்து காட்டினாங்க, சாதிச்சு காட்டினாங்க. நல்லதங்கள கதை எடுத்துக்கோங்க, நலாயினி கதை எடுத்துக்கோங்க, ராமர் கதை எடுத்துக்க. புருஷனை விட்டு சீதை பிரிஞ்சா வாழலையா? ஒரு நாட்டு மகாராணி இளவரசியாக இருந்தவன் மகாராணியாகி மாமனார் வீட்லேயும் மருமகளாகலை, தகப்ப வீட்லேயும் மகாராணியாக வாழலை, காட்டில் போய் மர உறுதி வச்சு பண்டாரம் பரதேசியாக வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து ஒரு குடியில் போய் இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பார்க்கணும். அதனால தான் சொல்ல வரேன், தயவுசெய்து திருமண வயங்களுக்கு உண்டான பிள்ளைகளை வளர்த்துக்கிங்கன்னா பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து, அவனை பிறந்தநாள் வந்துச்சுன்னா டீ பார்ட்டி, பிறந்தநாள் வந்துச்சுன்னா பாருங்கள் பெற்றதாய் பீர் வாங்கி வாங்கிக்கூடான்னு துட்டு கொடுக்குறா, ஒத்த பிள்ளையா எதுக்கு? ஆக இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. சரி, அடுத்ததாக ஒரு நல்ல சொல்லி வீட்டில் நடக்கணும் இல்லையா? இந்த மாதிரி லக்கணத்தில் என்ன கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் விரைவில் ஒரு வைபவங்கள் நடக்கணும், தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த லக்கணத்தில் உட்காரக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் சொல்லிக்கலாமா? லக்கணத்தில் குரு இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அது லக்கணம் எந்த லக்கணமாக கூட இருக்கட்டும், அது ஆகுதோ ஆகாத லக்கணமாக கூட இருக்கட்டும். லக்கணத்தில் குரு இருந்தால் யானையில் தும்பிக்கையில் நீர் வார்த்து தும்பிக்கினால் ஆசீர்வாதம் ஆகுங்கள். சிம்பிளாக சொல்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சா யானைக்கு தும்பிக்கையில் துதிக்கையில் நீர் கொடுத்து அதை நீர்வாகத்தை வச்சு யானை தும்பிக்கை தலையில் வச்சு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஒரு சின்ன தோஷங்கள் விலகும். ஏன்னால் நீர் தத்துவம் வந்து சந்திரனுக்கும் உரியதான், சுக்கிரனுக்கும் உரியதான். சுக்கிரன் ஏன்னா பெய்யக்கூடிய புனிதமான தண்ணியில் தெய்வத்தன்மை நிறைஞ்ச தண்ணியில் சுக்கிரன் இருப்பார், ஓடு தண்ணியிலையும் புனிதப்படுத்தக்கூடிய தண்ணியிலையும் சந்திரன் இருப்பார். ஆக தண்ணி பாவத்துக்குள்ளேயும் கங்கா பாவ தீவத்துக்குள்ளேயும் அந்த வர்ணபகவான தீவத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே சகல அம்சங்களும் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் ஆசீர்வாதத்தை பிறக்கும்போது 5-9 உண்டான பாவங்கள் நீங்கும். லக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், தனி மரம் தோப்பாகுமா? தனி மரம் தோப்பாகாது. ஆனால் ஒரு தனி மரம் நல்ல முறையில் விளைஞ்சிச்சுன்னா பல தோப்புகளை உருவாக்கும் விதைகளை தரும். உண்மைங்களா இல்லைங்களா? ஒரு தனி மரம் தோப்பாகாது, ஆனால் ஒரு தனி மரம் நல்லா பக்குவப்படுத்தி இங்கே வளர்த்துட்டேனால் பல தோப்புகளை உருவாக்கும் விதைகளை தரும். ஆக லக்கண பாவகத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கு சோதரர்கள்ட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு வச்சுட்டேன்னா 12 பாவங்களில் லக்கண பாவகத்தை இயக்கி கொண்டு வந்துட்டேன்னா 2ஆம் இடத்து பாவம் தன்னால் வழி கிடைக்கும். 2ஆம் இடத்து பாவம் யார்? தனம், வாக்கு, குடும்பம். அது பெண் விடாவை கூட வச்சுக்கிடுவோம். முதல் விட லக்கண பாவத்தை ஆண் விடாவும் 2ஆவது விட பெண் விடாவை கூட நினச்சிக்கிடுவோம். அப்போ அந்த இடம் எங்கே போகுது? தனத்துக்கு போகுது, வாக்கு போகுது, குடும்பங்கிற ஒரு அம்சம் அங்கே கிடைக்குது. ஆக லக்கண பாவத்துக்கு நீங்கள் தயவுசெய்து யானையிட்ட தும்பிக்கையில் ஆசீர்வாதம் வாங்கி தீர்த்து வாங்க அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டு, லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் வீட்டில் நல்லதில்லை, பீடை பிடிச்சிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. ஜடாதாரியை வைக்கக்கூடிய கோயில்களில் போய் தலையில் ஜடாதாரி வாங்கி வைங்க. வெள்ளி நாள் இருக்கோ வேறு சொம்பு நாளையோ 5-3 நாளையோ இருக்கக்கூடிய ஜடாதாரியை தூக்கி தலையில் வைக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்க, அந்த தோஷம் நீங்கும். லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அடிக்கடி தலப்பா கட்டுங்க. முடிச்சுடுவேன். லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அடிக்கடி தலப்பா கட்டுங்க, பரிவட்டம் கட்டுங்க. இல்லை ஏதோ ஒரு தலையில் வந்து வீட்டில் இருக்கலாம், பெரிய ஆளுங்களாம் தலப்பாக தான் கட்டுவாங்க. அந்த காலத்தில் தொப்பி வைக்க மாட்டோம், தொப்பி அதுக்கப்புறம் தான் வச்சோம். அது தொப்பி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தலப்பா கட்டி பழகணும். அதனால தான் கும்ப மரியாதை இருக்கும்போது தலப்பா கட்டுவாங்க, ராஜ மரியாதை இருக்கும்போது கும்ப மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு வரும்போது தலப்பா கட்டுவாங்க, குலதெய்வத்துக்கு போகும்போது தலப்பா கட்டி சின்னதாக ஒரு பரிவட்டம் கட்டுவாங்க, முதல் மரியாதை செய்யும்போது பரிவட்டம் கட்டுவாங்க. ஆக சூரியன் வைபவத்தில் லக்கணத்தில் சூரிய பாவங்கள் இயங்க வேண்டும் என்றால் தலப்பா கட்டி நீயே வீட்டில் கட்டிக்கோயா, இல்லை வேற வீட்டு கட்டவை. அப்படி ஒரு பாவத்தை சிம்பிளாக செஞ்சு பாருங்க. அடுத்து லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் மலர் கிரீடம் வைங்க. ஒரு கிரீடம் வைக்கிறாங்கன்னா மலர் கிரீடங்கள் உள்ளதை வைங்க. இல்லை பிச்சிப்பூ, சாமந்திப்பூ சம்மந்தப்பட்ட கோயில்களில் போய் அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது பூக்களால் அர்ச்சனை ஆசீர்வாதம் பெறப்பட்டு நீங்கள் வாங்க. அதுக்கடுத்து செவ்வாய், லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் சிகப்பு கலர் உள்ள தலப்பாகையை பரிவட்டம் கட்டலாம். பிரத்தியாரை விட்டு, மூத்த அண்ணன்மார்களை விட்டு, மூத்த குருமார்களை விட்டு, பெரியவர்களை விட்டு தலப்பாக கட்டி, சின்ன பையன் வந்து பெரியவர்களை கட்டக்கூடாது, இது மரபு. செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் அவளுக்கு பரிவட்டம் கட்டும் பொழுது சிகப்பு ஆடைகளை சிகப்பு இது மாதிரி போட்டு கட்டுங்க. அது குல்லாவாக இருந்தாலும் சரி, டர்ப்பனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தலப்பாக கட்டினாலும் சரி, அதை செய்யுங்க. லக்கணத்தில் புதன் இருந்தால் என்னைய லக்கணத்தில் புதன் இதுதான் இடிக்கும்.
லக்கத்தில் புதன் இருந்தா எல்லாமே நான் புத்திசாலி தானே, என்ன எப்படி இருக்கேன் எனக்கு என்ன அப்படிம்பாங்க. இல்லை, லக்கணத்தில் புதன் இருந்தால் தாய் மாமன் இந்த தலையில் கையில் ஆசீர்வாதம் பண்ணணும். தாய் மாமன் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் தாய் மாமனாக்கு ஒரு நாள் வாடகை எடுத்துக்கோ தாய் மாமனா, இல்லைன்னா சிவச்சூரிய சாரை தாய் மாமனா வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் 1001 ரூபா தச்சனை வைப்பார், அதுக்கும் தச்சனை வைப்பார். தாய் மாமனா தச்சனை விட அப்போ தான் தாய் மாமன் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆக தாய் மாமன் ஆசீர்வாதத்தை அந்த தலபாவகத்தில் கை வைக்க சொல்லி வச்சிருந்தால் மிக விரைவில் அந்த பாவத்துண்டான தோஷம் விலகும். சனி லக்கணத்தில் சனி இருந்தால் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு உண்டான துண்டை வாங்கிட்டு வந்து தோலில் போட்டுக்கோங்க. அவர் தலைப்பா கட்ட பிரியப்பட மாட்டார். நல்லா கிட்டுங்க. லக்கணத்தில் சனி இருந்தால் தலையில் கீழே வைக்கவோ மகுனை வைக்கவோ அதுக்கு ஆசைப்பட மாட்டார். ஆனால் மேலே அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சாம்பலை பூசுங்க, நெத்தியில் பூசுங்க, உடலெல்லாம் பூசுங்க, முதுகெல்லாம் பூசுங்க. அந்த அவருக்கு திருநீர் பிரியர். உண்மைங்களா இல்லைங்களாங்க? சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா வேற கிழமை அமைஞ்சாலும் தலையில் விபூதிப்பட்டை இங்கே கோடு போடுங்க, இல்லைன்னு இழுத்து விட்டுருங்க. முதுகு எல்லாத்தையும் தடவி விட்டுருங்க. ஆனால் முதுகு பின்னால் திருநீர் தடவுவது சனி பகவானுக்கு பிடிக்கும். முதுகு பாவம் யாரோட பாவம்? சனிவான பாவம் இல்லையா, அங்கே தடவணும். அங்கே அந்த லக்கண பாவ தோஷம் விலகும். ராகு லக்கணத்தில் ராகு இருந்தால் என்னடா லக்கணத்தில் ராகு இருந்தாலும் பெண்களுக்கு லக்கணம் இருந்தால் சவரி முடி ஜாயின் பண்ணுவாங்க. நல்லா முடி இருக்கும். முன்னாடிலாம் கூந்தல் இது வரைக்கும் இருந்துச்சு. ஷாம்பு போட்டு முடியை முட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ திருக்கல்யாணம் பண்ணும்போது சடை போடுறோம், சடை போடும்போது பின்னல் சடை போடுறோம். பின்னல் சடை போடும்போது பூக்களை வைக்கும்போது பூக்களை வச்சு ஒவ்வொன்றா போடும்போது 3 பின்னல் சடைகளை போடும்போது கீழே ரிப்பன் தான் வைக்கணும். இப்போ ரிப்பன் வைக்க மாட்டேங்க, ரிப்பனை வைப்பாங்க. முன்னாடி குஞ்சான்லாம் வைப்பாங்க, கருப்பு குஞ்சான் தொங்க விடுவோம். அந்த குஞ்சான் வைக்கும்போது கருப்பில் தான் இருக்கும் அந்த குஞ்சானது, 3 தொங்கும். அது ஊர்காவலம் படத்தில் ரஜினிகாந்துக்கு அது அந்த பிள்ளை ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, சித்ரான்னு நடிச்சிருப்பா, அவங்களுக்கு பின்னால் குஞ்சு கட்டியிருப்பாங்க, அதை காட்டுவாங்க. அது சாதாரண மரபு கிடையாது. அந்த ஒரு இதில் பாவகத்தில் அது ஆக்டிவிட்டி ஆகும். ராகு இருக்கும் பொழுது சடைகளை அலங்காரம் பண்ணும் பொழுது குண்டக்க மண்டக்கன்னு வைக்கக்கூடாது. முடி சவரி முடி மல்லு கட்டி தான் முடி வைப்பாங்க. ஏற்கனவே முடி அப்படியாவா இருக்குது, சீப்பில் வச்சு தலைவனா 15-20 முடி 30 முடி வருது. அப்படிப்பட்ட முடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை விட முடி நல்லா வளர்த்துருக்காங்க. பொம்பளை அப்படி அப்போ என்ன ஆகுது, அந்த இதில் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் லக்கணத்தில் கேது இருந்தால் அடிச்சிருங்க மொட்டை, வேறு வழியே இல்லை. பொண்ணு இருந்துச்சு இதை பூ முடி கொடுத்துரு, பூ முடி கொடுத்துரு, ஆம்பளை இருந்தால் மொட்டை அடிச்சிரு. அது மாதேஸ்வரன் இருந்தாலும் சரி மொட்டை அடிச்சிருங்க. ஒரு வாட்டி தானே கல்யாணம் இருக்குன்னு ஒரு வாட்டி ஆளை இல்லை. ஆக மொட்டை அடிச்சுங்க. ஆக லக்கண பாவத்தில் தயவுசெய்தியை கடைப்பிடிச்சீர்களானால் உங்களுக்கு சேமங்கள் விலகும். ஆனால் எதை செய்தாலும் எதை கேட்டாலும் ஜோதிடரமோ இல்லை பெரிய ஆளுகளோ இல்லை உங்கள் வீட்டு வழியை காட்டக்கூடிய நல்லவர்களையோ கேட்டுச்சிங்க. நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க. சொந்த புத்தியில் முடிவெடுத்தாலும் சரி, சுய புத்தியில் முடிவெடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த ஒரு புத்தியில் முடிவெடுத்தாலும் சரி, பெரிய ஆளுகளை கலந்து விட்டு செய்யுங்கள் என்று இந்த அறிவாய்ப்பு தந்த சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு நிறையா பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். யாருமே சொல்லாத பாயிண்ட்லாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் அவர் பழைய துண்டை கையில் வச்சுக்கார், போட்டு இருக்கட்டுமா இல்லை போட்டு தள்ளட்டுமான்னு அப்படின்னு விட்டாருங்க. அதனால் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடையில் மேன்மை தங்கி ஐயா அவர்களுக்கும் பாருங்கள், சிரிச்ச வெள்ளைச்சட்டை வெள்ளையில் போட்டு வந்திருக்காரு பாருங்கள். எங்களுக்கு சுக்கரனே வந்த மாதிரி இருக்குது. இது ஒன்று தான், வெள்ளைச்சட்டையை சாதனம் நினச்சிக்காதீங்க. நான் நாடக மேக்கப் மேன், உடை அலங்காரத்துக்கு ஒரு கதை உண்டு. வெள்ளைச்சட்டை யார் விடுவா, வெள்ளை உடை யார் விடுவாங்க? சந்திரன் வெள்ளை ஆடை போடுவார். சந்திரன், இந்திரன், சுக்கராச்சாரியர், காவல் காக்கிற ஐயனார், சரஸ்வதி. இந்த வெள்ளாடைகளுக்கு மேலே வேறு ட்ரெஸ்ஸு கிடையாது. கல்விக்கு மேலே இன்னொரு கல்வி இருக்கா? அதனால் சரஸ்வதிக்கு வெண்பட்டுக்கு மேலே அது கிடையாது. பிரம்மனுக்கு வெண்பட்டு, அவருக்கு மேலே ஒரு இன்னொரு கடவுள் கிடையாது. படைக்கிறதுக்கு மேலே இன்னொரு ஆள் கிடையாது. இப்படி வெள்ளை உடைக்கு மேலே வேறு காஸ்டியூம்ஸ் கிடையாது. அதனால தான் திருக்கல்யாண வைபவத்துக்கு ஆம்பளைக்கு வெள்ளை வெட்டி கட்டுறது. இந்த தலைவனுக்கு மேலே இன்னொரு தலைவன் கிடையாது. இவன் தான் அவளுக்கு தலைவன். இவளுக்கு இதுக்கு பிறகு இவளுக்கு இன்னொரு தலைவன் தேவையில்லைன்னு காட்டுறதுக்கு தான் இந்த வெள்ளை உடை. ஆக இந்த சபைக்கு இந்த பேச்சை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு இருந்தால் உங்களிடம் பேச வருகிறேன். நான் இதுவரை பேசியதில் குற்றம் குறை எது இருந்தால் என்னை மன்னித்து உங்களை ஏற்றுக்குங்க. முதல்ல சிவசூரியன் சார் தான் நீ மன்னிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக பேசி நம்மளை எல்லாரையும் தூக்க கலக்கத்திலிருந்து எழுப்பிட்டாரு. ஐயா மதியம் தான் பேசுகிறேன்னாரு. இல்லை, நீங்கள் காலையிலே பேசுங்க. இந்த கருத்தரங்கம் வருவதற்காக 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. ஸோ உண்மையாகவே சில பேரை நம்ம வரவேற்கணும். இந்த வயதிலும் அவர் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தாலையும் ஜோதிடம் நம்ம வளர்த்தே தீரணும், நமக்கு தெரிந்த கருத்து மற்றவங்களை போய் தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கார் இந்த முறை. ஸோ ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சண்முக பிரியன் வாஸ்து நிபுணர் அவர்களுக்கு அன்போடு மேடை கலைத்து
நமது சக்திவேல் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.